உளவுத்துறையின் எச்சரிக்கையை அலட்சியம் செய்து தன்னுடைய இஷ்டத்துக்கு அதிபர் ட்ரம்ப் எடுத்த முடிவுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் தோல்விக்கும் காரணம் என்று புதிய தகவல்கள் கசிந்துள்ளது. அது குறித்து பார்க்கலாம். ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் முன்மொழிந்த குள்ளநெறி திட்டத்தை அமெரிக்காவின் புலனாய்வு அமைப்பான CIA கடுமையாக அப்போது எதிர்த்து வந்துள்ளது. ஈரானில் மக்கள் கிளர்ச்சியை தூண்டி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் என்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டத்தை வேடிக்கையானது, சிறுபிள்ளைத்தனமானது என்று CIA இயக்குனர் ஆட்கிளிப் சாடியுள்ளார். மேலும் அவர் ஈரானின் ஏவுகணை தளங்களை வேண்டுமானால் அளிக்க முடியுமே தவிர ஈரானின் மதவாத ஆட்சியை மக்களின் புரட்சி மூலம் வீழ்த்துவது என்பது சாத்தியமற்ற இலக்கு. இது சிறு குழந்தை நிலவை கையால் எட்டி பிடிக்க ஆசைப்படுவது போன்றது என CIA எச்சரித்திருந்தது. ட்ரம்பின் நிழல் என்று கருதப்படும் துணை அதிபர் JD வான்ஸ் ட்ரம்பின் இந்த போர் முடிவை ஆரம்பம் முதலே எதிர்த்தவர்களில் முதன்மையானவர். ஈரானுடனான முழு அளவிலான போர் என்பது அமெரிக்காவின் பொருளாதாரத்தை சிதைக்கும் ஒரு மிகப்பெரிய திசை திருப்பல் என்றும் இது ஒரு மோசமான யோசனை என்றும் JD வான்ஸ் ட்ரம்பின் முகத்திற்கு நேராகவே எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். போரை தவிர்க்க விரும்பிய துணை அதிபர் தனது தேர்தல் வாக்குறுதியான அயல் நாட்டு போர்களை தவிர்ப்போம் என்ற கொள்கையிலிருந்து ட்ரம்ப் விலகி செல்வது அவரது சகாக்கள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தும் எனவும் எச்சரித்திருந்தார். இருப்பினும் அதிபர் ட்ரம்ப் யாருடைய ஆலோசனைகளையும் கேட்காமல் தனது உள்ளுணர்வு மற்றும் சுய விருப்பத்திற்கே முன்னுரிமை கொடுத்துள்ளார். ஈரானின் உயர் தலைவர்களை குறிவைத்து தாக்கி அளிப்பதே ஆட்சி மாற்றம் ஏற்பட உதவும் என ட்ரம்ப் கருதியுள்ளார். குறிப்பாக அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஈரான் தன்னை துப்பாக்கியால் சுட்டுக்கொள்ள சதி செய்ததாக கருதப்படும் சம்பவங்களும் ஈரானின் அணுசக்தி அச்சுறுத்தலுமே ட்ரம்பை இந்த போர் முடிவை நோக்கி நகர்த்தியுள்ளது. இதனால் அவரது நெருங்கிய கூட்டாளிகள் இந்த திட்டம் மீது சந்தேகம் கொண்டிருந்தாலும் முடிவில் ட்ரம்பின் பிடிவாத முடிவுக்கு அடிபணிந்து ஆபரேஷன் எஃபிக் திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். ட்ரம்பின் இந்த பிடிவாதத்தால் 435 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்க மக்கள் கட்டியெழுப்பிய பொருளாதார கட்டமைப்பு வெகுவாக சிதைந்துள்ளது. மேலும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள இராணுவ தளங்களை இழந்தது, நட்பாக இருந்த நேட்டோ நாடுகளை பகைத்துக் கொண்டது, பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள போர் விமானங்களை பறிகொடுத்தது. குறிப்பாக ஹார்மோஸ் நீரிணையை கடக்க ஈரான் கட்டணம் விதிக்க அமெரிக்காவே முக்கிய காரணம் என்பதால் உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்கா தன்னுடைய செல்வாக்கை பறிகொடுத்துள்ளது. இழந்த செல்வாக்கினை மீட்டு எடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு அதிபர் ட்ரம்ப் தள்ளப்பட்டிருக்கிறார். கூடா நட்பு கேடா விளையும் என்ற முதுமொழி அதிபர் ட்ரம்புக்கு பொருந்தும்.